Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பிரியாணி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்க அளவுகளோட அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை நீங்கள் பிரியாணி கூட மட்டும் இல்லை, நார்மலாக புலாவ் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலை ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இதில் 2 சில் தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சில் தேங்காய் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் கூட சேர்க்கலாம், ஆனால் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கிரேவி கலர் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இப்போது வெள்ளை எள் லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை கட் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து முழுமையாக வறுபடணும்னு அவசியம் கிடையாது, லேசாக வறுபட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கிறலாம், ஆனால் நைஸாக அரைச்சிக்கிறணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை அரைக்கணும். அதை அரைச்சி ஒரு உரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா முழுமையாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி கிரேவியில் பெரிய வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது இன்னும் நல்லா முழுமையாக வதங்கி வரணும். அவ்வளோதான், இப்போ இது நல்லா முழுமையாக வதங்கிருச்சு. இதை வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் தான் நம்ம மறுபடிக்கும் குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். இந்த எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயை மறுபடிக்கும் சூடுபடுத்திட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது 2த்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரியணும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை சேர்க்கணும். நிலக்கடலை, தேங்காய்லாம் வறுத்து அரைச்சோம்ல, அந்த விழுதை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துருக்கேன், ஏன்னா அதில் வந்து நம்ம அரைச்ச விழுதெல்லாம் ஒட்டி இருக்கும்ல, அதுக்காக. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா தான் கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் நார்மலான மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அது சேர்த்துக்கிறலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம், நல்ல வாசனையாக இருக்கும். நான் வந்து இப்படியே பண்ணியிருக்கேன். இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இதில் புளி கரைசல் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1/2 நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்துகிட்டு
தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை கரைச்சி தனியாக அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், புளிக்கரைசல் சேர்க்குற வீடியோவை வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம ஏற்கனவே வதக்கி தனியாக எடுத்து வச்சோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் நிலக்கடலையெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதனால் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த கிரேவி முழுமையாக தயாராகிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்துட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் கிரேவினா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இதே கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இந்த டெக்ஸ்சரை பாருங்கள். அப்படியே நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப்பரான பிரியாணி கிரேவி தயாராகிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.